வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி போஹா பிரெட் டோஸ்ட் செய்ய போகிறோங்க. இது கொஞ்சமாக மாவு வீட்டில் இருந்தது, என்ன டிஃபன் செய்யணும்னு நம்ம யோசித்தோன்னா 1 கப் போஹா எடுத்துக்கிட்டால் சூப்பரான பிரெட் டோஸ்ட்டு செஞ்சிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க போஹா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம நைஸ் பவுடராக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் அரைச்ச பவுடரை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க. இப்போ நான் 1/2 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவோ தோசை மாவோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி அதே கப்பில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தண்ணி நிறைய சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இழுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற அளவு இந்த மாதிரி நம்ம சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் துருவி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி துருவி நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துட்டு இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்லைஸ் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த போஹாவை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா ப்ரெட்டும் தேவையான அளவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடானதும் ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ நல்லா கலரிஷாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட. இந்த மாதிரி நாம் செஞ்சு வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.